வணக்கங்க. இன்னைக்கு வெள்ளாடு வளர்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். விவசாயத்தில் இது ஒரு மிக சிறந்த செல்வங்க நம்மளுக்கு. இது மாதம் ஒரு முறை இதுக்கு குடல் புழு நீக்க மருந்து கொடுக்கணுங்க. சனையாடுகளுக்கு கொடுக்கக்கூடாது. வாரம் ஒரு முறை இப்படி வேப்பிலை கட்டி விடணும். வயிற்றில் பூச்சி இருக்காது. கொம்பு இல்லாமல் இருக்கும் கெடா. இது ஒரு புது ரகங்க. இது விவசாயத்தில் இது ஒரு மிக சிறந்த செல்வங்க நம்மளுக்கு. விவசாயத்தில் இருக்கிறவங்க மக்காசோளம் கொடுப்பாங்க ஆடுகளுக்கு. 10 ஆடுகளுக்கு ஒரு படி போதுமானதுங்க. தினமும் காலையில் இந்த மாதிரி தட்டு வைக்கோல் இது மாதிரி கட்டி விடணுங்க ஆடுகளுக்கு. அந்த காலத்திலேயே இதை தெய்வமாக வணங்கி அதுக்கு தான் பொங்கல் வச்சாங்க. அந்த காலம் வரைக்கும் இந்த காலம் வரைக்குமே ஆடு இன்னும் நம்மளுக்கு தெய்வம் தாங்க. ஆட்டுக்கு முத்தின இலை தலை தாங்க கொடுக்கணும். அப்போ தான் கழிசல் வராது. இது இயற்கையாகவே இந்த ஆடுகளுக்கு கிடாய்க்கு கொம்பு இல்லை. இது சண்டை போட்டுக்கும் போது முட்டுனா கொம்பு உடையும். இந்த மாதிரி இருந்தால் கொம்பு உடையாது. மாடு லட்சுமிங்க. இதை பார்த்து நீங்களும் பயனடைங்க. இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும்.